1997 எம்ஜிஆர் பண்ண மாதிரி ஒரு நடிகர், அதாவது டிஎம்கே பார்ட்டியை தூக்கி எறிஞ்சிட்டு அவர் அதாவது மெஜாரிட்டியான ஆட்சிக்கு வந்த மாதிரி இன்னைக்கு தளபதி விஜய் வந்திருக்காரு. ஆனால் இது எல்லாத்துக்கும் முன்னாடி நிறைய பேர் டிஎம்கேயோட கைக்கூலிகள், பிஜேபியோட கைக்கூலிகள், நிறைய அடுத்தடுத்த பார்ட்டியோட கைக்கூலிகள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மிகப்பெரிய நரேட்டிவ்லாம் செட் பண்ணாங்க. அந்த நரேட்டிவோட கமெண்ட்ரி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு ஆளை முதல்ல பார்ப்போம். இது ஒரு ரொம்ப ஸ்பெஷலான ஆள், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆள். நான் எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி பயாஸ்டாக இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆள். தனியாக யூடியூப் சேனல் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வச்சுருக்காரு. ஒரே ஒரு விஷயத்தை அடித்து சொன்னாருங்க. அதாவது என்னென்னா, அதாவது தளபதி விஜய் 5 சீட்டு இல்லாட்டி 10 சீட்டு ஓகேவா, அந்த சீட்டில் எடுத்துட்டேன்னா நான் அரசியலே இனிமே பேச மாட்டேன் அப்படின்னாரு. அவர் யாருன்னு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். 234 வேண்டாம், 100 வேண்டாம், 50 வேண்டாம், 30 இல்லை, 234 இல்லை, 10 கூட முடியாது தனியா நின்னா. அது நம்ம புரிஞ்சுக்கணும். 10 சீட் கூட தனியா முடியும். திரு விஜய் அவர் சொல்லணும், திரு ஆதவர் சவால் விடட்டும். நாங்க தனிச்சு நாங்க 234 அடிக்கிறோம். 26% இருக்கு. 234 வேண்டாம், 100 10 ரூபா வேணாம், 5 ரூபா வேணாம், 2 ரூபா கூட வேணாம், காசே வேணாம், ஏதாவது உனக்கு கையில கொடுத்துட்டு போடா, 50 யாசாவது குடுடா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அதாவது தளபதி விஜய் 100க்கு மேலே ஆகிட்டாங்க. நீங்கள் 100 சொன்னீங்க, இப்போ 110 நெருங்கிட்டு இருக்கு. அரசியல் பேசுறதை விட்டுருங்க. அடுத்த முக்கியமான ஆளை வாங்க பார்க்கலாம். இவர் ரொம்ப ஸ்பெஷலான ஆள். இவர் ரொம்ப நல்லவராக ஆரம்பத்தில் காட்டிக்கிட்டாரு. இவரோட இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியோட லீடர் இருக்கார் பார்த்தீங்களா, அந்த லீடர் என்ன பண்ணார்னா ஆரம்பத்தில் தளபதி விஜய் பாலிடிக்ஸில் என்ட்ரு ஆகும்போது என்ன பண்ணியிருக்காரு, என் தம்பிப்பா, என் தம்பி எனக்காக வரான், என் தம்பி நானும் கூட்டணி வச்சு தமிழ்நாட்டிலே மாற்றம்பா, தமிழ் சின்னமே அப்படின்லாம் சொன்னார். அவர் யாருன்றதை இன்னைக்கு பார்ப்போம். இன்னைக்கு அவரை பார்க்கறதுக்கு முன்னாடி அவரோட தம்பி ஒருத்தர் இருக்கார். அந்த தம்பியை பார்ப்போம். தம்பி ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப நல்ல பையன். இதுதான் அந்த நல்ல பையன். பாருங்க இப்படி சிரிச்ச முகமா இருக்காருன்னு. பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கலங்க, கூட்டணி தான் அண்ணனே சொல்லியிருக்காரு. பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கலங்க, அண்ணனே சொல்லிட்டாரு ஐ அம் வெயிட்டிங் அப்படின்னு. அவர் வரும்போது ஓகே, இருக்கிறவங்களுக்குள்ள அவர் வந்துட்டார்ல, அவர் தான் வர போறாரு. 22ல ஏதோ மாநாடு அறிவிக்கிறாராம். 5 மாநாடுகள் தமிழ்நாடு முழுக்க 5 மாநாடுகள் நடத்த 25ல இல்ல, இந்த வருஷத்துல செப்டம்பருக்கு பிறகு தொடர்ச்சியா கோட் அது கிரெடிட்ஸ் ஆஃப் ஆல் டைம் அது வெளியான பிறகு 5 அந்த மாநாட்டுல சீமானவர்கள் கலந்து கொள்ள கூட வாய்ப்பு இருக்கு. அப்ப இணைஞ்சு செயல்படுறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் நல்ல ஒரு நோட் திஸ் வேர்ட், நல்லவர்கள் இணையறதுக்கு தப்பு கிடையாது சொல்றோம். ஓகேவா, இது இந்த வாய் அது இந்த வாயின்றதை கம்பேரும் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இது வேற வாய் அது நாரவாய் அப்படின்ற மாதிரி சாட்டை துரைமுருகன் அவர்கள் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா அதாவது நிறைய அந்த சர்க்கார் மூவி அந்த மாதிரி நிறைய மூவி எடுத்துக்காட்டா அவரோட வீடியோலேயே பேசியிருக்காரு. இதே மாதிரி தான் ரஜினிகாந்த் முதல்ல அதாவது அவர் படத்தெல்லாம் விட்டுட்டு நான் அரசியலுக்கு வரேன்னு சொல்லும் போதும், கமல் அவர்கள் அரசியலுக்கு வரேன்னு சொல்லும் போதும், இந்த மாதிரி யாரெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக வராங்கன்றது அவங்களுக்கு முதல்ல கூட்டணி வச்சு பார்க்கறது. கூட்டணிக்கு வரல, அதாவது இவங்களுக்கு அகேன்ஸ்டாக இருக்காங்க, நம்ம கூட்டணிக்கு வரவே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு சரியான முடிவில் இருக்காங்க அப்படின்னா அடுத்த தடவை அட்டாக்கை ஸ்டார்ட் பண்ணுறது. இன்னைக்கு அட்வொகேட் நெல்சன் அவர் சாட்டை முருகன் துரைமுருகன் மேலே 2 வீடியோ தான் போட்டிருக்கு. 2 வீடியோ போட்டதுக்கப்புறம் மிகப்பெரிய ஒரு கலவரம் அடித்தது மாதிரி யூடியூப்பில் நிறைய சண்டைகள், நிறைய பிரச்சனைகள், அட்வொகேட் நெல்சன் சாட்டை துரைமுருகன் அப்படின்னு நிறைய இது போட்டுட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறம் நடுவில் வேற ஒருத்தர் ராஜபோகன் ஒருத்தர் பெரிய பாடி பில்டராக நெல்சன் அவர்கள் வீட்டுக்குள்ளேயே போயிட்டு நிறைய ஃபைட் அந்த மாதிரிலாம் நடந்துருக்கு. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஹேட்ரட் பாலிடிக்ஸ் தாங்க. அதாவது இந்த சாட்டை துரைமுருகன் அவர்கள் அப்படின்றது அவரோட வீடியோ, அவரோட பேச்சுகள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாலிடிக்ஸையும் தாண்டி நிறைய பர்சனல் அட்டாக்லாம் கொண்டு வருது. இதில் அதாவது மக்களுக்காக நல்லது செய்யணும்னு நினைக்கிற, தமிழ் தேசியம் அப்படின்றத பேசணும்னு நினைக்கிற, நிறைய விஷயங்கள் நீ பேசணும்னு நினைக்கிற, ஏன் மாற்றி பேசிட்டு இருக்க? அதாவது இந்த நாம் தமிழர் கட்சிக்கலாங்க, அதாவது இந்த ஆரம்பத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் அதுக்கு ஓட்டு போட்டேன். 2021 எலெக்ஷனில் நான் நாம் தமிழருக்கு ஓட்டு போட்டேன். சொல்றதுக்கு என்ன, இன்னொரு விஷயம் போடும் போதெல்லாம் எங்க ஊர்ல எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணாங்க, நீ எதுக்குடா செல்லாத ஓட்ட போட்டுட்டு இருக்கேன்லாம் கேட்டாங்க. நம்ம அப்பதான் அதாவது ரொம்ப பவர்ஃபுல்லா சீமானெல்லாம் பேசிட்டு இருந்தாரு. எப்ப எனக்கு தெரிஞ்ச இந்த சாட்டை துரைமுருகன் உள்ள வந்தவர் அப்பயே ஆட்டை கழிச்சு அவரோட ஃபேமும் குறைஞ்சு, ஏதாவது ஹேட்ரட் பாலிட்டிக்ஸ் சீமானனுக்கே கொண்டு வந்துட்டாருங்க. சீமானனோட ஒரு சில ஸ்பீச்சில் அவர் என்ன சொல்றாரு, அதாவது அவரை நான் ஹேட் பண்ணதுக்கு முதல் காரணம் அதுதான். என்னன்னா அதாவது அவருக்கு நிறைய ஐடியாலஜி இருக்குது, நிறைய ஐடியாலாம் சொல்லுவார். ஸ்கூல் கட்டணும், காலேஜ் கட்டணும், இது இப்படி பண்ணணும், அதாவது ஒவ்வொருத்தருக்கும் மாடு வளர்க்கணும், விவசாயத்தை நான் திருப்பி கொண்டு வருவேன், மேம்படுத்துவேன்லாம் சொல்லிட்டு இருப்பாருங்க. ஆனால் இவர் என்ன பண்ணியிருக்காரு, சாட்டை துரைமுருகன் சீமானன் எல்லாத்தையும் மேனுப்புலேட் பண்ணி என்ன பண்ணியிருக்காரு, முதல் எதிரியே விஜய் தான்.
விஜய் நான் ஓட்டு ஒழிச்சு தள்ளிட்டு தாண்டா நான் அடுத்த கண்டென்ட்டுக்கே போவேன் அப்படின்லாம் வந்து சீமானே பேச வச்சுட்டாரு. எல்லாம் ஏதோ ஒரு பெரிய வைரஸ்னால தான். அது எந்த ஒன்றும் இல்லை, இந்த சாட்டை வைரஸ் தான். அடுத்த வீடியோக்குள்ளே போகலாம், ஓகேவா? அடுத்த வீடியோ வந்து முக்கியமான வீடியோ. அதாவது வந்து ஆரம்பத்தில் பார்த்த ஒருத்தர் தான். அந்த ஆரம்பத்தில் பார்த்த ஒருத்தர் வந்து இப்போ என்ன பண்ணுறாரு, அதாவது வந்து ஓவராலாக அதாவது வந்து விஜய் சிஎம் ஆவாரா அப்படின்ற ஒரு கேள்விக்கு இதுதாங்க லைஃப்பில் வந்து எதையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாதுன்றதுக்கான ஒரு காரணம். அதாவது இதை பாருங்கள், இந்த வீடியோவை. முதல்வர் ஆகிறார் விஜய், அது அவரே நம்ப மாட்டார். அப்புறம் எதுக்கு அரசியலுக்கு வராரு? ரொம்ப பிராக்டிகலான ஆள் அவர். வந்து அவர் எந்த விதமான கற்பனைகளுக்கும் போறது கிடையாது. அவர் ரொம்ப பிராக்டிகலான அவர். வந்து he will create a huge benchmark. அவர் வந்து ஒரு கட்டாயமா ஒரு அழுத்தமான தடத்தை பதிப்பார். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அவர் வந்து முதல் தேர்தலை சந்தித்த விஜயகாந்தை முந்திவிட்டார். அதுல குழப்பம் இல்லை. இன்னைக்கு தேதிக்கு நாம் தமிழரை முந்திவிட்டார், அதுலயும் குழப்பம் இல்லை. அடுத்து எவ்வளவு தூரம் போறது அப்படிங்கிறது கால சூழலை பொறுத்தது. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாமே 2026 ஏப்ரல் மாசம் தான் போலிங் உங்களுக்கு. சோ அதற்குள்ள அண்ணன் இப்படிதான் பேசுவாரு. அடுத்த வீடியோல வந்து விஜய் 5 சீட்டாவது ஜெயிக்கட்டும், 10 சீட்டாவது ஜெயிக்கட்டும், விஜய் அவரோட தொகுதியிலே தோத்துருவாரு அப்படின்லாம் என்ன ஹேட்டட் அண்ணனும் பயங்கரமா அள்ளி கொட்ட ஆரம்பிச்சாரு. இது எல்லாத்துக்கும் மேல நம்ம முக்கியமான ஆளை போய் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சார், இந்த தேர்தலுக்கு அப்புறம் நீங்க தோத்ததுக்கு அப்புறம் எப்படிலாம் ஃபீல் பண்ண போறீங்கன்னு கொஞ்சம் சொல்லவா? ஏன்டா இந்த விஜய பாடா படுத்தணும், ஏன்டா இந்த விஜய வேதனைப்படுத்தணும், ஏன்டா இந்த விஜய்க்கு எதிராக சதி செஞ்சோம், ஏன்டா இந்த விஜய்க்கு எதிராக சூழ்ச்சி செஞ்சோம் நினைச்சு 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 ஃபீல் பண்ண போறீங்க. மக்களே உங்களை ஃபீல் பண்ண வைக்க போறாங்க. நான் என்ன கெடுதல் செஞ்சுட்டேன் உங்களுக்கு? நீங்க சாப்பிட்ற சாப்பாட்டில் ஏதாவது மண்ணைக்கிட்ட அள்ளி போட்டேனா? உங்களுடைய ஆட்சியினுடைய லட்சணத்தை, உங்களுடைய ஊழலை, நீங்களும் மந்திரிகளும் அடிக்கிற கொள்ளைய மக்களுக்கு எடுத்து சொன்னேன். இதை சொல்லாம வேற என்னத்தை சொல்லுவாங்க? இப்ப இந்த கரூர் விஷயத்துக்கு வரேன். கரூர்ல என்ன நடந்ததுன்னு அந்த கரூர் மக்களை கேட்டாலே புட்டு 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 வைப்பாங்க. ஏன் மேல பழியை தூக்கி போடுறீங்க? என்னமோ நாங்கள் அரசியலே பண்ண மாட்டோம், இந்த விஷயத்துலலாம் நாங்கள் அரசியலே பண்ண மாட்டோம் வீடியோ போட்டுவிட்டு போய் சட்டசபையில் உட்காந்துக்கிட்டு ஏன் மேலே பழியை தூக்கி போடுறீங்க? லேட்டாக வந்துட்டாருன்னு போலீஸ் கொடுத்த டைம்ல நாங்க இருந்தேன். நாமக்கல்ல கரூர் வர வழியில இருந்த மக்கள் எல்லாரையும். இது எல்லாத்துக்கும் முக்கியமான விஷயம் என்ன தெரியுமாங்க? அதாவது வந்து அந்த கட்சியினர்லேயே பார்த்தீங்கன்னா வந்து பிடிஆர் தியாகராஜன் சொல்லிட்டு ஃபினான்ஷியல் மினிஸ்டர் இருந்த ஒரு டிஎம்கேல ஆரம்ப காலகட்டத்தில், அதாவது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து உங்கள் அப்பா அடித்த கொள்ளையை விட, அதாவது மு கருணாநிதி சார் அடித்த கொள்ளையை விட அவர் 30 வருஷம் அடித்த கொள்ளையை வந்து இந்த கவர்மெண்ட் 1 வருஷம் அடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவரே ஒரு ஸ்டேட்மெண்ட்டே விட்டுருக்காரு. அந்த ஸ்டேட்மெண்ட் அவரே விட்டதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணியிருக்காங்க, ஃபினான்ஷியல் மினிஸ்டர் வந்து ஐடி மினிஸ்டராக மாற்றிட்டாங்க. ஸோ இந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த கவர்மெண்ட் நடந்திருக்கு. அதாவது அவரோட ரூலிங் பார்ட்டிலேயே ஒருத்தர் வந்து சொல்லியிருக்காரு, ஒரு வாய்ஸ் கொடுத்துருக்காரு, அவரை சப்ரஸ் பண்ணிட்டாங்க. விஜய் சொன்னால் என்ன? அதாவது இந்த அரசியலில் சமத்துவம்னு ஒன்று இருக்குல்ல, அதாவது ஜனநாயகத்தில் சமத்துவம்னு ஒன்று, பொலிட்டிக்கல் ஈக்குவாலிட்டின்னு கான்ஸ்டியூஷனும் கொடுக்குதில்ல, பேசலாம்ல. வாங்க அடுத்த வீடியோவில் பார்ப்போம். லாஸ்ட்டாக ஒருத்தர் பக்கத்து வீட்டுக்காருன்னு சொல்லிட்டு ஒருத்தர், வாங்க பாருங்கள். பகுதியில் தான் வசிக்கிறார். இந்த பார்க்கிலிருந்து பார்த்தா கூட தெரியும் அவர் வீடு. குறிப்பாக நீங்களும் திரைத்துறையில் அவரோட இணைந்து பணியாற்றீர்கள். இது போன்று எம்ஜிஆர் வந்து அரசியலுக்கு வரும்போது இது போன்று மக்களோட தொடர்பில் இருந்தாரா? எப்படி நீங்க பாக்குறீங்க? திரைத்துறையை சார்ந்தவர்கள் அரசியலுக்கு வரும்போது இது மாதிரி ஒரு கேப் இருக்கு. எங்க வீட்டு பக்கத்துல தான் இருக்காரு வழியே, அவர் வீட்டை நின்று பார்க்கறதுக்கு அது என்ன கபாலி கோயிலா? கோவில்னாக்க கும்பிட்டு போகலாம், ஆலய தரிசனம், ஆண்டவன் தரிசனம். நான் விஜயை பார்த்து எனக்கு என்ன தரிசனம் கிடைக்க போகுது? எனக்கு ஒன்றும் அவசியமே இல்லை. நான் 58வது வருஷத்துலேருந்து இருக்கேன். அப்போ விஜய் பிறக்கவே இல்லை, புரியுதா? அதனால விஜய் ஏதாவது பார்க்கணுன்னா அந்த அவர் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற என்னை வந்து அவர் பார்த்துட்டு போகலாம். எங்கள் வீட்டு கதவு எப்பவுமே திறந்துருக்கும். கூட்டமாக வராதிங்க அதெல்லாம் நாங்கள் சொல்ல மாட்டோம். ஒரு 10 பேர் கூட வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த மாதிரி. அடுத்தது வந்து தயவு செய்து விஜய் எல்லாம் எம்ஜிஆரோட கம்பேர் பண்ணி எம்ஜிஆர் அவர்களுடைய பெயரை அசிங்கப்படுத்தக்கூடாது. ஏனென்றால் எம்ஜிஆர் கூட்டங்களுடன் வளர்ந்தவர். எம்ஜிஆர் ஒன்றும் அப்படியே மேக்கப் கழிச்சிட்டு கோடம்பாக்கத்துலேருந்து வந்து சிஎம் ஆயில்லை.
அவர் திமுக கட்சியில் 20 வருஷத்துக்கு மேலே இருந்து அந்த கட்சியை தன்னுடைய பல படங்களின் மூலம் கட்சி கொள்கைகள் எல்லாத்தையும் வளர்த்து அங்கே ஏற்பட்ட சின்ன மனக்கசப்பினால வெளியில வந்து ஆரம்பிச்ச கட்சி. வாழ்க்கையில் இதுதாங்க. இன்னைக்கு விஜய் அந்த ஆட்சியில் ஜெயிச்சு சிஎம் ஸ்பெஷலில் கண்டிப்பாக உட்காந்துருவாரு. அதாவது எதையுமே அன்பிரடிக்டபிள் தான் இந்த வாழ்க்கையில். அதாவது வந்து ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு நடிகன் ஒரு கூத்தாடி வந்து இந்த உலகம் வந்து பின்னாடியே போயிட்டு இருக்கு, எல்லாம் தற்குறிங்க. அதாவது வந்து ஒவ்வொருத்தராக அதாவது நாலேஜ் இல்லாமல் அந்த இடத்துல இருக்கவங்களையா வீடியோ எடுத்து போட்டு, முக்கியமாக அந்த எக்ஸிட் போல்ஸ் பற்றி கண்டிப்பாக நம்ம சேனல் ஒரு வீடியோ போட்டே ஆகணுங்க. என்ன போய் பேசுகிறாங்க, என்ன நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. இந்த உலகத்தில் இன்னும் ட்ரெடிஷ்னலாக எல்லாரும் முட்டாளாவே இருக்கும்னு நினச்சிக்கிட்டே இருக்காங்க போலங்க. அதாவது எல்லா படித்தவங்களும் சேர்ந்து இந்த சோஷியல் மீடியாவை பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, அந்த சோஷியல் மீடியாவே அவங்க கையில் இருந்தால், அதாவது சோஷியல் மீடியாவில் நிறைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட், யூடியூப் அக்கௌண்ட்டு, பெரிய பெரிய யூடியூபர்ஸ் நம்ம சொல்கிறவங்க, நியூஸ் சேனல்ஸு, நியூஸ் பேப்பர்ஸு, எக்ஸிட் போல்ஸில் இருக்கவங்க எல்லாத்தையும் மேனிபுலேட் பண்ணால், அந்த ஒரு நரேட்டிவை செட் பண்ணா அப்படின்றத வந்து ஒரு கட்சியினர் வச்சிருந்தாங்க. இன்னைக்கு அது எல்லாத்தையும் உடச்சு சொல்லிட்டு இன்னைக்கு டெமோக்ரஸி, மக்களாட்சி, உண்மையாலுமே மக்களுக்கு யார் தான் வேணும், இந்த நரேட்டிவ்லேருந்து வெளியே தூக்கி எறிஞ்சு மக்கள் தங்களுக்கு வேலையானவங்களை, தங்களுக்கு வேண்டியவங்களை வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு என்டிகே கட்சி எந்த ஒரு இடத்துலையும் வரல. ஸோ எல்லாத்துக்கும் மேலே ஓகேவா, இந்த வீடியோவில் அவர் லாஸ்ட்டாக சொல்லியிருப்பார் ஒரு வார்த்தை என்னன்னா வந்து, அவர் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் எம்ஜிஆரோட கம்பேர் பண்ணாதீங்க. அதாவது வந்து ஆரம்ப காலகட்டத்தில் எம்ஜிஆர் வந்து அதாவது நிறைய கூட்டங்களோடு வந்தார், இவர் வந்து அதாவது ஃபேன் பேஸோட கூட்டத்தோடு வராருன்றாரு. நீங்கள் எதுவாக வேணான்றீங்க, அரசியலில் மக்களுக்கு நல்லது பண்ணணும், நல்லது நினைக்கணும் அப்படின்னு நீங்கள் உண்மையான ஒரு கருத்தோடு வந்தீங்கன்னா இந்த உலகம் இன்னும் கதவை திறந்து வச்சுட்டு தான் இருக்குது. வேற ஒரு வீடியோட இன்னும் நிறைய விஷயங்களோட நம்ம கண்டிப்பாக மீட் பண்ணுவோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக பெல் ஐகான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. மிக்க நன்றி.